இப்போ என்னோட சேல்ஸை பார்த்தீங்க, ஜஸ்ட் அந்த சேல் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம்னா அந்த சேல் அச்சீவ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் நம்மளை வந்து பார்க்க வந்தால் தான் நம்மளால் அந்த சேலை அச்சீவ் பண்ண முடியும். வாங்க லாஸ்ட் 1 மந்த் பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்றதை இதில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோருக்கு வந்து ஒரு 9569 விசிட்டர்ஸ் கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9500 விசிட்டர்ஸ் வந்து எனக்கு வெப்சைட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து அவங்க யாரும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுன்றது எதுவும் கிடையாது. பட் நான் அவங்களை என்ன பண்ணுவேன்னா திருப்பி அவங்கள வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி அவங்கள எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்டென்ட் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வந்து என் கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்கு முன்னாடி தமிழ் இகாமர்ஸ் பேஜில் எங்களோட ஒர்க்கிங் ஏரியா பார்த்துருப்பீங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆயிருக்கோம். அதுக்கு இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த இப்போ நான் புது ஆண்டர்பிரனர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றது தான் கஷ்டம். ஒரு ஐடியாஸோட கன்வெர்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு சின்னதா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்க்கு கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு புது திங்ஸ் வந்து அந்த பிசினஸ்ல நம்ம போடும்போது கண்டிப்பா நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். பவுர் சத்திரம் என்ற சின்ன ஊர்ல இருந்து பொண்ணுங்களா நாங்களாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா ஃபுல்லா ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உங்களாலே முடியும்.